என்னுடைய வாலிப நாட்களில் ஒரு ஊழியக்காரரை நான் சந்திக்கும் பொழுது, அங்கிள் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் வளரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பாய் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ வளருவ. அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் வளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பானது. அப்போ முதல்ல நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு வெளியே ஜீவன் இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே ஜீவன் இல்லாததுனாலே கிறிஸ்துவுக்கு வெளியே வளர்ச்சியும் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இரட்சிப்பின் மூலமாக நம்முடைய மனம் திரும்புதலிலே நாம் இணைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும். அப்போ நாம் மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய சரீரத்தின் ஒரு அங்கமாகும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படும் பொழுது ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நான் வளருவதற்கு சில காரியங்கள் அவசியம். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், ஆன்மீக ஒழுக்கங்கள் ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்குள் நான் வளருவதை தடுப்பது எது அப்படின்னு நான் சிந்திக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத நாம் உறுதி செய்யணும். சரி, இப்போது சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 66வது வசனத்தில், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். இதை எழுதின சங்கீதக்காரன், ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனால் அது பத்தாது, அது போதாது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கும் சில ஜனங்கள் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இயேசுவை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, அவர் தான் கடவுள்னு நான் விசுவாசிக்கிறேன், அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும்படி, ஒரு பூரணமான வளர்ச்சியை எட்டும்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை இந்த பூமியிலே நாம் அடையும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த ஜெபத்தை நாமும் செய்யணும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனால் உம்மை அறிகிற அறிவை எனக்கு போதியும் என்று சொல்லும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே அவரை அறிகிற அறிவை நமக்கு போதிக்க முடியும். அப்போ கிறிஸ்தவ உபதேசம் அப்படிங்கிறது வெறும் நம் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு மாத்திரம் அல்ல, தேவனை குறித்த அறிவையும் வளர்க்க வேண்டும். ரைட். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் பேரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதற்கு முந்தைய வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நான் பதவி உயர்வு அடைந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினாலே நான் கல்வியில் சிறந்து விளங்கினேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினாலே என்னுடைய வருமானம் கூடியது, ஐஸ்வர்யத்தை சேகரித்தேன், இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு நடுவாக சபைக்கு முன்பாக சாட்சி சொல்லி அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லி அதிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் திருவசனம் வெளிப்படையாக நேரடியாக சொல்கிறது, இவைகளிலெல்லாம் நம்மை மேன்மை பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் மேன்மை பாராட்டுவான் என்று சொன்னால், அவன் மேலில், அதாவது அத்தகைய மேன்மை பாராட்டுதலின் மேலில் அவர் எப்படின்னா ஒரு பெரிய பிரியம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவை மட்டுமே தங்களுக்குள்ளாக பெற்றவர்கள் சமுதாயத்திலே பரிதாபத்திற்குரிய நிலையிலே பரிதாபம் உள்ள நபர்களாக எண்ணப்படுறார்கள். அவருக்கு கடவுளை தவிர வேறு யாரையும் தெரியாது பிரதர், ரொம்ப பாவம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடவுளை அறிகிற அறிவு நமக்கு ஒரு மேன்மை பாராட்டுதலை உண்டு பண்ண வேண்டும். அப்போ பரிதாபமாக கூட இன்றைக்கி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம், எனக்கு கடவுளை தவிர வேணுமே தெரியாதுங்க, நான் ரொம்ப பாவங்க அப்படிம்பாங்க.
இப்போ கடவுளை அறிகிற ஒரு மனிதன் அல்லது கடவுளை அறிந்த ஒரு மனிதன் அவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஆலோசனை தருகிறார். சரி, ரைட். மூன்றாவதாக ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அறிவடையாமல் தேவனை நெருங்கி சேர முடியாது. தேவனை குறித்து நாம் அறிவிலே பெருகாமல் அவருடைய உறவிலே நாம் பெருக முடியாது. தேவனை குறித்த வெளிச்சத்திலே, ஞானத்திலே, வெளிப்பாடிலே அது நம்ம பெருகாமல் தேவனை தொடர்ந்து கிட்டி சேர முடியாது. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், தேவனை அறிகிற அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேவனை அறிந்த அறிவு அல்ல, அதாவது நேற்று எனக்கு தேவனை குறித்து தெரிந்த அந்த பழைய அறிவு அல்ல, இன்றிலிருந்து தொடர்ச்சியாக அறிகின்ற அறிவு. எவ்வளோ நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க பாரு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு. தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதாவது இது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரைட். இப்போ தேவனை அறிகிற அறிவின் மேன்மைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். இதை தொடர்ந்து நாம் தேவனை அறிகிற அறிவிலே சந்திக்கின்ற தடைகள் என்ன, அந்த பாதையில் அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஏன் பிரதர் என்னால் தேவனை அறிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு இருக்கிற தடைகள் என்ன அப்படின்னா, முதலாவது எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. எபிரேய விசுவாசிகள், யூத விசுவாசிகள், அவர்கள் பழைய ஏற்பாட்டு மார்க்கத்திலிருந்து, யூத மார்க்கத்திலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிலிருந்து வெளியேறி வந்தாங்க. உதாரணமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சுத்திகரிப்பது, ஆலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பலியிடுவது, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சிலர் போதித்தது என்ன, சில கல்லை தீர்க்கதரிசிகள் என்ன போதிச்சாங்கன்னா, அது நீங்கள் விட்டு வந்த மார்க்கம் ரொம்ப மேன்மையானது, கிறிஸ்தவத்தோடு கூட சேர்த்து நீங்கள் அதையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க விட்டு வந்த மார்க்கத்தின் மேன்மையானது அப்படின்னு நினைக்கிறதுனால மறுபடியும் அந்த அடிப்படையிலிருந்து அவர்கள் மீளாமல் இருந்தார்கள். இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, அடிப்படை உபதேசத்திலிருந்து மீண்டு முன்னேறி செல்வதற்கு தடை என்ன தெரியுமா? நாம் பூரணராகும்படிக்கு அதை கடந்து போக முடியாமல் இருப்பது. எது என்னை தடுக்குது? கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளேயே நாம் தேவனை நோக்கி வளர்ந்து பூரணமடையாதபடிக்கு என்னை தடுக்கின்ற நிறைய காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. அப்போ நம்ம யோசிச்சு வைப்போம், பழைய ஏற்பாட்டில் சில வேத பகுதிகளை வச்சு, பழைய ஏற்பாட்டின் சில சட்டத்திட்டங்களை வைத்து கிறிஸ்தவ மார்க்கத்தின் முன்னேற்றத்தை நம்மால் தடுக்க முடியும். அதுதான் இன்றைக்கி சர்ச்சஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இதை குறித்து விவரமாக, ஆழமாக நீங்கள் ஆய்வு செய்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அப்போ மூல உபதேசங்களிலேயே நாம் நின்று விடக்கூடாது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக பிறந்தார், பாடுபட்டார், பலியானார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். இந்த மறுபடியும் வரப்போகிறார் அப்படிங்கிறது மூல உபதேசத்திலே ஒன்றே தவிர அதுவே கிறிஸ்தவ உபதேசத்தின் ஆழமாகாது. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கு சில ஊழியர்கள் வருகையின் செய்தியை சொல்லுகிறோம், சபைக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு தினம் 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 பாருங்கள் இப்படிலாம் நடக்குதுன்னு நியூஸ் பேப்பரை காட்டி பைபிளை இன்டர்பிரேட் பண்ணி இன்றைக்கு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிற அடிப்படை செய்தியவே உபதேசம் மாற்றிட்டாங்க. அப்போ கடைசி கால ரகசியங்கள், கடைசி கால வேத பாடங்கள், அது எல்லாமே அடிப்படையானது தான். அப்போ நாம் கடந்து போனால், இவைகளை கடந்து போவோம் என்றால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்ல முடியும். ரைட். இரண்டாவதாக யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21-22, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு திருவசனம் என்னை நோக்கி வரும் என்று சொன்னால் ஒரு ஊழியர் மூலமாகவோ
ஒரு புத்தகத்தின் வாயிலாகவோ அல்லது ஒரு வேத ஆய்வின் மூலமாகவோ ஒரு ஞாயிறு கூடுகையின் வழியாகவோ திருவசனம் என்னை நோக்கி வரும் என்று சொன்னால் நான் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என் இருதயத்திலே அந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஏன் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதை எதிர்த்து நிற்கக்கூடாது. என் சுயம் காயப்படும் பொழுது, திருவசனம் என்னை எனக்கே படம் வைத்து காட்டும் பொழுது அதை எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னால், அதை சொல்லுகிற ஊழியக்காரரை பகைப்பேன் என்று சொன்னால் நான் வளர முடியாது. துர்க்குணத்தை ஒழிச்சாதான் சாந்தமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு நான் வளர முடியும். ரைட். மூணாவது பாயிண்ட் என்னென்னா 22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இன்னைக்கு என்னை நானே எப்படி தெரியுமா வஞ்சித்து கொள்ள முடியும்? ஒருவேளை நான் வேத வசனத்தை காலையிலிருந்து இரவு வரைக்கும் வாசிக்கிறவராக இருக்கலாம். இன்றைக்கி யூடியூப் வந்ததுனால ஒரு நாளைக்கு 10 யூடியூப் மெசேஜை கேட்குறதே சிலர் நல்ல பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. இவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இருதயத்தில் இயல்பாக வருகிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பைபிளே படிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் இப்படி ஆவிக்குரிய செய்திகளை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பெட்டர்னு. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் நிறையா வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கிறதினால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்போ நடக்கும்? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தோடு நிறைய ஆய்வு செய்து அதை படிக்கிறதுனால் மாத்திரமல்ல, பைபிளோட நிறைய நேரம் செலவு பண்ணுறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னுடைய கீழ்ப்படிதலின் அளவு என்ன? அதுதான் என் ஆன்மீக முதிர்ச்சியை நிர்ணயிக்கிறதே ஒழிய, அதுதான் என் ஆன்மீக வளர்ச்சியின் அளவுகோலே ஒழிய, நான் ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ் கேட்குறேனுங்கிறது அர்த்தம் இல்லை, எத்தனை அதிகாரம் படிக்கிறதுங்கிறது இல்லை. ரைட். அடுத்தது 4வதாக ஒரு காரியத்துக்கு போகலாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். ஒரு மனிதன் எப்பொழுது குழந்தையாகவே இருக்கிறான் அல்லது எப்பொழுது வளராதவர்களாக இருக்கிறான் அப்படின்னா, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். அதாவது என்னென்னா, இங்கே மனுஷன்னு சொல்லப்பட்டிருக்கவங்க கள்ள உபதேசியார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரர் ரட்சிப்பை இழக்க முடியும்னு போதிக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் ரட்சிப்பை இழக்கவே மாட்டீங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு போதிக்கிறாரு. அப்போ இது ரெண்டில் எது கரெக்டு? அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு. மூணாவதாக ஞாயிற்றுக்கிழமை போனால் எங்கள் பாஸ்டர் ஒன்று பிரசங்கம் பண்ணுறாரு, அப்புறம் விசேஷித்த கூடுகையில் ஒருத்தர் வந்தாருன்னா அவர் ஒன்று பிரசங்கம் பண்ணுறாரு. இதில் எது சரி? ஏன் ஜனங்க குழம்புறாங்க? ஏன் காற்றுனால காற்று பார்த்திங்கன்னா ஒரு லேசான பொருளை அங்கேருந்து அடித்து இங்கே கொண்டு வரும், இங்கேருந்து அடித்து அந்த திசைக்கு நேராகவே கொண்டு போவோம், அது வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா. அப்போ காற்று அடிக்கிற அந்த திசையை நோக்கி இந்த வெயிட் லேசான பொருள்கள் பழக்கிறது போல் யார் யாரெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, குழம்புவாங்க, இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இருக்காது. அந்த மாதிரி மக்கள் வளரவே முடியாது. தாங்கள் தனிப்பட்ட முறையிலே வேதத்தை ஆய்வு செய்து தெய்வத்தோடு ஒரு தனிப்பட்ட உறவிலே ஒரு கன்விக்ஷன் அவங்களுக்கு இல்லாத பொழுது அப்படி ஆட்கள் வளரவே முடியாது. இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் கீழாக அவங்களை பின்பற்றுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அவங்க சொல்கிறது தான் சத்தியம். பேப்டிஸ்ட் திருச்சபைகளுக்கு பேப்டிஸ்ட் ஊழியர்கள் சொல்லுவது தான் சத்தியம். பிரதரன்ஸ் திருச்சபைகளுக்கு பிரதரன் ஊழியக்காரர்கள் சொல்லுவது தான் சத்தியம். அதை தாண்டி அவர்களால் யோசிக்க முடியாது. கவனிங்க, ஒரு டினாமினேஷனுக்குள்ளே சிக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சத்தியத்தை நோக்கி வளர முடியாது. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். அதனால் பேப்டிஸ்ட்டும் பிரதரனும் தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்ல வரல. இந்த 2 சபைகளை ஏன் உதாரணம் காட்டினேன்னா, இன்றைக்கு வசனத்துக்கு சாட்சியாக அதை போதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிற சபை டினாமினேஷன்ஸ் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ரைட். அடுத்தது 5வதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயோ ஞானஸ்தானம் பெற்றீர்கள்.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்நாட்கள்லேயே நாங்கள்லாம் பவுல் ஆளுங்கள், பவுல் தான் சூப்பர் பாஸ்டர், அவர் மாதிரி கிடையவே கிடையாது, நான் பவுலை சேர்ந்தவங்க. அப்புறம் கேபான்னா சீமோன் பேதுரு தான் முதல் தரமான சீசன், அவர் தான் சபையோட இன்சார்ஜ், முதல் பிரசங்கத்தை செஞ்சவர், அவர் பிரசங்கத்தில் ரசிக்கப்பட்டவங்க நாங்கள்லாம் வந்து பேதுருவனுடைய ஆட்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லோ வந்து பெரிய தத்துவ ஞானம் உள்ளவர், ஃபிலாசபிக்கல் அப்ரோச், வசனத்தை ரொம்ப தத்துவார்த்த ரீதியாக சொல்கிறவர், ரொம்ப மேதை. அப்போ அவரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. எங்களுக்கு கிறிஸ்து தாங்க, நாங்கள் எந்த பாஸ்டரும் கீழே போக மாட்டோம், எங்களுக்கு ஏசு தான் அப்படின்னு சொல்லி 4 குரூப்பாக பிரிஞ்சு சொன்னாங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே அப்பயே டினாமினேஷன் அன்னைக்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்லா பைபிளை வாசிச்சு பாருங்கள், ஆதி திருச்சபையை உருவானது போலவே டினாமினேஷன் உருவாயிருச்சு. ஆக மனிதர்களுக்கு கீழே மனிதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, நாம் மனிதர்களை. ரைட். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் 6வது காரணத்தை பார்க்கலாம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான், அல்லது நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறவன் பால் உண்ணுகிற குழந்தையாய் இருக்கிறான். 12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். 11வது வசனம், இந்த மெல்கிதேசேக்கை பற்றி நான் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, நான் நிறைய பேசலாம், உனக்கு சொல்லித்தலாம்னு நினைக்கிறேன், உனக்கு கேட்குறதுக்கு புத்தாலித்தனம் கிடையாது, உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம், அதனால தான் கேள்வியில் மந்தம் உள்ளவர்னு சொல்கிறார். பவுல் பேசுகிறதையே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஜனங்களால் கேட்க முடியல. அதனால் நான் நிறைய பேசலாம், மெல்கிதேசை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப மந்தமான ஆட்கள் நீங்கள் அப்படிங்கிறார். ஒருவேளை எபிரேய விசுவாசிகள் திருவசனத்தை ஆர்வமாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா மெல்கிதேசை பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க கிடச்சிருக்கும். ஆனால் அது அவருடைய இல்லாதனால பேச வந்த இடத்துல அவர் அதை பேசாமல் விட்டார். அக்கார்டிங் டு மை கன்விக்ஷன் எபிரேயர் புஸ்தகத்தை வந்து பவுல் தான் எழுதினாருங்கிறது என்னுடைய கன்விக்ஷன். கவனிங்க, அப்போது நாம் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாய், வாசிக்கிறதிலே மந்தம் உள்ளவர்களாய், காரியங்களை ஆன்மீக காரியங்களை புரிந்து கொள்ளுவதிலே நாம் மந்தம் உள்ளவர்களாய், நம்ம வாசிச்சோம் இல்லையா, நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய், ஆங்கிலத்தில் எப்படி வருது, அன்ஸ்கில்டு. அதாவது கத்தி வெட்டுற பெண்கள் இருக்காங்க இல்லையா, காய்கறி வெட்டுறவங்க, அவங்க வேகமாக வெட்டுவாங்க, அவங்க அளவுக்கு நம்ம வெட்ட முடியாது. ஆண்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சா அவங்க அளவுக்கு காய்கறிகள் நம்ம வெட்ட முடியாது, ஏன்னா அவங்க அதில் ஸ்கில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்போ திருவசனத்தோடு நான் கலந்து பழக்கம் எனக்கு உண்டாகணும், இது சரி இது தப்பு, கர்த்தருக்கு இது பிரியம் இது பிரியம் இல்லை, அப்படி பிரித்து வாழ்ந்து ஒரு பழக்கம் உள்ளவனாய், தேறினவனாய். நீதியின் வசனங்கிறது இங்கே வேத வசனத்தை சொல்லலை, எது சரி அந்த வசனத்தை கொண்டு எது தப்பு சரி நம்ம கண்டுபிடிக்கணும். தேவனுடைய அறிவை குறித்து பயிற்சி பண்ண வேண்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு, ஆண்டவருக்கு என்ன பிரியம், இது கர்த்தருடைய சித்தமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஓடினீங்கன்னா நீங்கள் குழந்தை. காரணம், உங்களை நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் நான் அப்படி ஆலோசனைக்கு போகவே கூடாதுன்னு சொல்ல வரல, நானும் நிறைய ஆலோசனைகளுக்கு போகிறேன், நம்ம ஆலோசனைக்கு போக வேண்டியது அவசியம். ஆனால் உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசுவதையும் சொல்லித் தருவதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக பயிற்சிகள் இருக்கிறதா? நீங்கள் கற்று தேர்ந்த சத்தியங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை அதன் அடிப்படையிலே தவறு சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? அதை பகுத்து பார்க்க முடியுதா? அப்படி நீங்கள் அந்த நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் ஆவலாக தேவ வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவ வசனத்தை கேட்கிறதுல ஆவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தையாக இருக்க முடியாது. அப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறதுனா காரணம் என்னென்னா 6வது தடை இது தான். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில் மாத்திரமல்ல, அவரை அறிகிற அறிவிலும்
நாம் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே தேவனுக்கு மகிமை உண்டாக செயலாகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.